தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னாச்சு இவளுக்கு? நம்ம வந்தது கூட கவனிக்காம அவ்வளவு சின்சியரா போனை பார்த்துட்டு இருக்கா. ஹாய் புஜ்ஜி மாமா. அடியே, எத்தனை முறை உன்கிட்ட சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்ல. எப்ப பார்த்தாலும் புஜ்ஜி மாமா புஜ்ஜி மாமா அப்படி கூப்பிடாதன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருக்கட்டும், அதுக்காகலாம் என்னால மாத்திக்க முடியாதுப்பா. எனக்கு உங்களை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். எனக்கு எப்படி கூப்பிடதான் பிடிச்சிருக்கு. என்னவோ பண்ணு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தனியா உட்காந்துருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா அப்படியே உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு தெரியுது. போன்ல என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு தான் கேக்குறேன். அது பாக்குறப்போ ஃபேஸே ரொம்ப டல்லா இருந்துச்சு. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா. இனியா, ம், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இந்த மாதிரி தேவையில்லாததுக்கு உட்காந்து ஃபீல் பண்ற பொண்ணு நீ கிடையாது. சொல்லு, என்னாச்சு? ஏதா ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இங்க பாரு இனியா, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. எதையோ நினைச்சு ஃபீல் பண்றனும் நல்லா தெரியுது. ஆனா அத வாயை திறந்து என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். இப்படி அமைதியா இருந்தா என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? என்னன்னு சொல்லு. இஃப் இட் இஸ் பாசிபிள், ஐ வில் சால்வ் தட் ப்ராப்ளம். சாச்சா, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல மாமா. உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நான் வேற எதுக்காக புதுசா ஃபீல் பண்ண போறேன் சொல்லுங்க. ஓ, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன பண்றது இனியா? மாமா வேண்டான்னு சொல்றதுக்கு அப்புறம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ண முடியாதுல்ல. அவருக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகும். அவரு ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேண்டான்னு சொல்றாருன்னு உனக்கு நல்லாவே ரீசன் தெரியும். தெரிஞ்சும் இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? எனக்கு தெரியும் மாமா. ஆனா யாரோ ஒருத்தர் அப்படி தப்பு பண்ணாங்கன்றதுக்காக எல்லாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்களா? சின்ன வயசுல இருந்து என்னோட கனவு மாமா. ஆனா அது கைகூடி வர சமயத்துல அப்பாக்கு பிடிக்கலன்னு அதை விட்டுட்டு இருக்கேன். அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கும்னு நினைச்சப்போ கிடைக்கிற சமயத்துல அது என்னை விட்டு போயிடுச்சு மாமா. அது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏய் இனியா, ஃபீல் பண்ணாத இனியா. எனக்கு புரியுது. நீ இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேனோ எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? விடு, பாத்துக்கலாம். அதான் மாமா. நான் எனக்கு ஆசை இருந்தாலும் அப்பாக்கு பிடிக்கலன்றனால அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது மாமா. இன்னைக்கு காலேஜ்ல அதை பத்தி பேசிட்டு இருந்தோமா, அதனால டக்குன்னு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அதான் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு புரியுது இனியா. நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வேற என்ன பண்றது சொல்லு? நீ அத பத்தியே யோசிச்சுட்டு இல்லாம மத்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண. உனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ம், சரி, வா கீழே போலாம். ரொம்ப நேரம் இங்கே தனியா உட்கார்ந்திருக்க. போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்ன கேட்கணும்? அது ஒண்ணும் இல்ல. எப்பவும் நான் வந்து பேசினா கூட கண்டுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு மாடி வரையும் வந்திருக்க. எனது உன்னை பார்க்க வந்தனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க உட்காந்துட்டு இருந்த. சரி, தனியா உட்காந்துட்டு இருக்காளே, ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுதே, கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு வந்து பேசினேன். மத்தபடி உன்னை யாரு தேடுவா? நான் இதுக்காக உன்கிட்ட வந்து பேசணும்? சும்மா ஃபீல் பண்றியேன்னு பேசினேன், அவ்வளவுதான். நம்பிட்டேன் மாமா, நம்பிட்டேன். ஏய், என்னடி இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? இது என்னப்பா வம்பா போச்சு? ஏன் வாயி? நான் சிரிக்கிறேன், உங்களுக்கு என்னவா? உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? கொஞ்ச நேரம் பேசினா கூட மனுஷனை கிறுக்காக்கி விட்டுருவல்ல. இப்ப நீ வரியா இல்ல நான் போட்டுமா? அதானே, உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. வரண்டா மாமா. ஏய், என்னடி மரியாதைலாம் தெரியுது? ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு, இல்லனா மாமான்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு வாடா போடான்லாம் கூப்பிட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி வரேன். அது
எனக்கு தெரியும் மாமா, எனக்காக எப்பவும் நீ துணையாதான் இருப்ப. இப்ப கூட அப்பா வேண்டான்னு சொல்றனாலதான் நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்க. இல்லனா கண்டிப்பா என் ஆசைக்காக நீ எல்லாமே முயற்சி பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும் மாமா. எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் மாமா. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். எனக்கு நீ இருந்தா மட்டும் போதும். ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சோகமா தான் இருந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ம் இனியா, கிளம்பலாமா? ம், கிளம்பலாம் மாமா. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. எங்க முடிஞ்சுச்சா இல்லையா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நான் இங்கே உக்காந்துருக்கணும்? அவ்வளவுதாண்டி பட்டு, முடிய போகுது. பாத்தியா பட்டு, கிட்டத்தட்ட 4-5 மாசமா தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பாப்போம், அப்பப்ப ஏறுதுங்கிறாங்க, அப்பப்ப குறையுதுங்கிறாங்க. நம்ம காலத்து மாதிரியா பாரு. நம்ம காலத்துல 100 ரூபாய்க்கு தங்கம் எடுத்ததெல்லாம் இருக்கு. இப்ப பாத்தியா, ஒரு பவுன் எடுக்கணும்னா 1 லட்சம் 1.5 லட்சம் இல்லாம நகையே எடுக்க முடியாது போல. ஆமாங்க. அப்புறம் அந்த காலத்து மாதிரியா இந்த காலமும் இருக்கு? இந்த காலத்துல எல்லா விலைவாசி ஏறி போயிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல இருந்த காசு மதிப்புக்கு இந்த காலத்துல எங்க இருக்கு? அந்த காலத்துல 100 ரூபாய் சேர்க்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் நமக்கு தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு 100 ரூபாங்கிறது பாக்கெட் மணியா ஆயிப்போச்சு. அப்புறம் ஆமா ஆமா பட்டு. ஆனா ஒண்ணுங்க, தங்கம் இருக்கிறவங்க அதை இதுக்கப்புறம் பாதுகாப்பா வச்சுக்கிட்டாவே லட்சாதிபதிங்க தான். ஆமா ஆமா. என்ன தாத்தா, இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லா கேளுடா பேராண்டி, உன் தாத்தனுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? காலங்கத்தால இத படிக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது. இதுல என்ன வேற கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாடா படுத்துறாரு போ. என்ன பாட்டி நீங்க? தாத்தா உங்களுக்கு நல்லது தானே பண்ணிட்டு இருக்காரு. தினமும் நாட்டுல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு கூட தெரியுதோ இல்லையோ, தாத்தாக்கு கரெக்டா தெரியுதா இல்லையா? அவர் பாருங்க, எல்லாம் படிச்சு படிச்சு உங்களுக்கு நாட்டு நடப்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு போய் அவர் இப்படி சொல்றீங்களே? சொல்லுடா பேராண்டி, சொல்லு. உன் பாட்டிக்கு அதெல்லாம் எங்க புரியுது? எப்படா இவர் விடுவாரு? போய் டிவிய போட்டு அந்த ஆள உட்காந்து சீரியலை பார்க்கலாம் தான் தோணுது. அந்த சீரியலை பார்த்து பார்த்துதான் இவ இப்படி இருக்கிறா. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்ல, மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுதான் வேலை. அதெல்லாம் விடுடா பேராண்டி, நாங்க அப்படிதானே. சரியா, இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, ஒரு மீட்டிங் இருக்கு, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அப்படியா பேராண்டி? சரி சரி. ரகு வரலையா? நீ மட்டும் கிளம்பிட்ட? தாத்தா, மீட்டிங் எனக்கு வெளியே தாத்தா, ஆபீஸ்ல இல்ல. அதனால நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன். ரகு ஆபீஸ்க்கு போவான். ஓ அப்படியா பேராண்டி? சரிப்பா, போயிட்டு வா. சரிங்க தாத்தா, போயிட்டு வரேன் பாட்டி. சரிப்பா, போயிட்டு வா. பாப்பா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்கக்கா. என்ன? அது ஒன்றும் இல்லை பாப்பா, நாளைக்கும் நாளைக்கும் எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும். என்னன்னா என் அக்கா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. முன்னாடியே போனா தானே பாப்பா நல்லா இருக்கும். ஆனா நாளைக்கு தான் போற மாதிரி இருக்கு. அதான் ஒரு 2 நாளைக்கு மட்டும் லீவ் கொடுத்தீங்கன்னா. அட என்னக்கா, நீங்க லீவ் தானே, நீங்க எப்பவும் தேவையில்லாம லீவ் போட்டதே இல்லை. எடுத்துக்கோங்கக்கா. சரி பாப்பா. பவி, பொறுமடி, எதுக்கு இப்ப ஓடி வர? ஐயோ, ஒரு சந்தோஷமான விஷயம்டி, உன்கிட்ட தான் சொல்லணும்னு முதல்ல ஓடி வரேன். இப்பதான் பார்த்தேன் தெரியுமா? எல்லாம் உன்னாலதான் பவி. அப்படி என்னம்மா சந்தோஷமான விஷயம்? பவி, நம்ம ஆன்லைன் வெப்சைட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணோம்ல, இன்னைக்கு 3 ஆர்டர் வந்திருக்குடி. மீரா, என்ன சொல்ற? உண்மையாவா? இதுல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையா பவி, 3 ஆர்டர் வந்திருக்கு. 3மே சின்ன ஆர்டர்ஸ் தான், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்திருக்குல்ல. மீரா, வெப்சைட் கிரியேட் பண்ண 2 டேஸ்லயே நமக்கு 3 ஆர்டர் வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கப்புறம் போக போக நிறையவே ஆர்டர்ஸ் வரும். ஆமா பவி. சரி, என்னென்ன கேட்டிருக்காங்க? நம்ம கிட்ட அது ஸ்டாக் இருக்கு தானே? பவி, இருக்கு. ஏன்னா 3மே ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுமே நம்ம புது மாடல்ல பண்ணிருக்கோம்ல, அந்த மாடல்ல இருந்து தான் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. சூப்பர் மீரா.
பாத்தியா, நான் சொன்னேன்ல நம்ம புதுசா செஞ்ச மாடல் தான் வந்திருக்குன்னா அதை ஃபுல்லா டிசைன் வரைஞ்சது நீ தான். மறந்துட்டியா? நீ வரைஞ்சு கொடுத்த, நான் செஞ்சேன். பார்த்தல, நான் இதை தான் சொன்னேன் மீரா, உனக்கு நல்லாவே வரைய தெரியும். அது இல்லாம ஜுவல் டிசைன்ஸ்க்கு தான் நீ தனியா கோர்ஸ் பண்ணல, அதையே வேஸ்ட் பண்ணணும். இனிமே நீ இந்த மாதிரி கிரியேட்டிவா வர, அது மாதிரி நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம். கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஆமா பவி, இத்தனை நாளா நீ சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஆனா ட்ரை பண்ண 3 டிசைன்ஸ்க்குமே ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடி, இதுக்கப்புறம் நாம பாத்துக்கலாம். ம். புது ஆர்டரா பாப்பா? 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாக்கா, நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல, இனிமே ஆர்டர் பண்றவங்க போன்ல எல்லாம் கூட ஆர்டர் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருந்தோம்க்கா. அதுல இருந்து முதலா நமக்கு 3 ஆர்டர் வந்திருக்குக்கா. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு பாப்பா. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் ஒன்னு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறிட்டு வரீங்க. இதே மாதிரி எப்பவும் உங்களுக்கு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கணும் பாப்பா. இதுக்கப்புறமும் இன்னும் பெரிய கடையா ஆரம்பிப்பீங்க. இன்னும் நிறைய பண்ணுவீங்கம்மா நீங்க 2 பேரும். அக்கா, இதுல எங்களோட உழைப்பு மட்டும் இல்லையே, நீங்க எல்லாமும் கூடவே இருந்து உழைப்பு போடுறீங்க. அதுக்கான பெனிஃபிட் தானக்கா. சரி பாப்பா, சரிம்மா, நான் போய் உள்ள வேலையை பாக்குறேன். சரிங்கக்கா. ஏய், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, த்ரெட் மாடல்ல ஜுவல் வேணும்னு கேக்குறாங்க. நான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். மாடல் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம செஞ்சிடலாம். ஓகே பவி, நாளைக்கு லீவு தானே, வீட்டில் எப்படியும் சும்மா தான் இருப்போம். ஸோ 2 பேரும் சேர்ந்தே ரெடி பண்ணிடலாம். ஓகே மீரா. டேய் ரகு. என்னாச்சு மாமா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? என்ன விஷயம்? டேய், மறந்துட்டியா? இன்னைக்கு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போக போறேன்டா. அதானே பார்த்தேன், என்னடா திடீர்னு சிரிச்செல்லாம் பேசுறாரேன்னு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஐடியா மாமா. நானும் 2-3 நாளா உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் ஐடியா கொடுங்களேன், நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா. என்ன ரகு, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் கேக்குற? இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். என்னதான் இந்த கம்பெனி பார்வையில நான் எம்டியா இருந்தாலும், நீ மேனேஜரா இருந்தாலும், பட் 2 பேருமே ஈக்குவல்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். சொல்லுடா. எனக்கு தெரியும் மாமா, இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்கணும்ல. சரிடா, சொல்லு. அது ஒன்றும் இல்ல. இப்போலாம் நமக்கு கிளைண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் வராங்கல்ல மாமா. நாம ஏன் ஆன்லைன்ல ரெக்ரூட் பண்ணக்கூடாது? என்னடா சொல்ற? நான் சொல்றேன் மாமா. என்னன்னா, இப்போ நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க மாமா. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வருது. நாம ஏன் ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது? என்ன ரகு, நீ ஃப்ரீலான்ஸ் எப்படி நமக்கு செட் ஆகும்? ஏன் மாமா செட் ஆகாது? நாம ஒன்றும் பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் அவங்க கிட்ட கேட்க போறது இல்ல. சிம்பிள் மாடல்ஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மாமா. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி பேஷன் இருக்கலாம், அவங்க இந்த மாதிரி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஜாப் மாதிரி ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணி கொடுத்தோம்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்கல்ல. அது நமக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே மாமா? நாம இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே மாமா. அதுல என்ன தப்பு இருக்க போகுது? பிகாஸ் அது நம்ம ஒரு மாடலுக்கும் இவ்வளவு அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி தானே ஆன்லைன்ல இது பண்ண போறோம். அது நம்ம அப்ரூவ் பண்ணோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. எல்லாமே த்ரூ ஆன்லைன் தானே, நேர்ல அவங்கள பார்க்க போறதும் கிடையாது. நம்ம ஏன் மாமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? ஓகே ரகு, நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ட்ரை தானே பண்ணி பார்க்கலான்னு சொல்ற. ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் மாடலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் இட் இஸ் ஓகே, வில் கண்டினியூ. அப்படி ஒருவேளை நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா நாம வேண்டாம், பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே மாமா. சரி ரகு, அப்போ ஒன்று பண்ணலாம். நமக்கு வந்திருக்க ஆர்டர்ஸ்ல எது வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கோ அந்த ஆர்டர்ஸ் எடுத்துக்கோ. அதுல இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்க்கு போடு. அது செஞ்சு கொடுக்கட்டும். அது எப்படி நமக்கு அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே? ஷியோர் மாமா, இன்னைக்கே கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே ரகு, வேற ஏதாச்சும் பேசணுமா? வேறெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல. எப்போ கிளம்புறீங்க? ஆஃப்டர்நூன் 3 o'clock எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா அந்த டைம்க்கு நாங்க போயிட வேண்டாம். அப்போ எப்படியோ வீட்டுக்கு இன்னைக்கு பெயிண்டிங் கன்ஃபார்ம். தெரியலடா. கண்டிப்பா உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட தான் நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். பார்க்கலாம்டா, பார்க்கலாம். ஓகே மாமா, நான் ஒரு சின்ன டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன் மாமா. ஓகே ரகு, யூ கேரி ஆன்.
வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்த்துப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. பிகாஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்கும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய்.